இப்போ எல்லா லாங் டேர்ம் இன்வெஸ்டருக்கும் ஒரு டவுட் இருக்கும். என்னென்னா, எனிவேஸ் மார்க்கெட் கிராஷ் ஆகிடுச்சு, வார் நடக்குது, ஓவரால் ஆயில் கிரைசிஸ் இருக்குது, நான் ஏன் என் போர்ட்ஃபோலியோவை இப்போ எக்ஸிட் பண்ணிவிட்டு அட் த எண்ட் ஆஃப் த வார்லாம் முடியும் போது நான் பைபேக் பண்ணேன்னா இன்னும் லோவர் லெவலில் பைபேக் பண்ணிப்பேன், என்னோடய போர்ட்ஃபோலியோ டேமேஜ் கொஞ்சம் கம்மியாக இருக்கும் அப்படின்னு எக்ஸ்பெக்ட் பண்ணுவாங்க. பட் அந்த அப்ரோச் டோட்டலி தப்பு. நீங்கள் ஸ்ட்ராங் சவுண்ட் ஃபண்டமெண்டல் கம்பெனிஸில் ஆல்ரெடி இன்வெஸ்ட் பண்ணியிருந்தீங்கன்னா இந்த மாதிரி வாலட்டிலிட்டி டைமில் கண்டிப்பாக எல்லாரோட போர்ட்ஃபோலியோவும் கீழே இறங்க தான் போகுது. யாரோட விஜய் கேடியாக இருக்கட்டும், ராகேஷ் சுஞ்சுஞ்சுவலாவே இருக்கட்டுமே, அவரோட போர்ட்ஃபோலியோட வேல்யூ ஜனவரி கூட கம்பேர் பண்ணும்போது இப்போ கண்டிப்பாக பலாயிரம் கோடி இறங்கி தான் இருக்க போகுது. பட் அதுக்காக நான் இப்போ வித்துட்டு திருப்பி பைபேக் பண்ணுவேன்லாம் அவங்க பண்ணவே மாட்டாங்க. ஏன்னா இந்த மாதிரி ஈக்விட்டியில் இந்த வாலட்டிலிட்டிலாம் ரொம்ப ரொம்ப நார்மல். இப்போ இருக்கிற புதுசான வர இன்வெஸ்டர்ஸ்க்கு இந்த மாதிரி ஒரு பேனிக் க்ரைட்டீரியா பார்த்தது இல்லாதனால தே ஆர் ஓவர் ரியாக்டிங், அவ்வளோதான். ஏன்னா நீங்கள் இந்த வாரெல்லாம் இன்னும் ஃபர்தர் ஆக போகுது, கிரைசிஸ் ஆக போகுதுன்னு நினச்சிக்கிட்டு நீங்கள் இப்போ எக்ஸிட் பண்ணிவிட்டு பைபேக் பண்ணலான்னு பண்ணும்போது மார்க்கெட் எப்போ பாட்டம் அவுட் ஆகுனே தெரியாது. இன்ஃபேக்ட் பாட்டம் அவுட் ஆகிடுச்சுன்னா சடனாக குயிக் ரிவர்சலாக இருக்கும். அந்த குயிக் ரிவர்சலில் நமக்கு ரியாக்டே பண்ண தெரியாது. எந்த ஸ்டாக்ஸை வாங்கணும், எந்த ஸ்டாக்ஸை ஹோல்ட் பண்ணணும்னு இன்னும் ஓவர் கன்ஃபியூஷன் தான் ஆகும். அதுக்கு பெஸ்ட் திங் டு டூவே, லாங் டேர்ம் இன்வெஸ்டராக இருந்தீங்கன்னா உங்களோட போர்ட்ஃபோலியோ கொஞ்சம் நாளைக்கு பார்க்காம இருந்தாலே போதும். நம்மளோட போர்ட்ஃபோலியோக்கான டேமேஜ் பெருசாக இருக்காது. நம்ம எவ்வளோக்கு எவ்வளோ ரிப்பீட்டடாக அதை பார்க்குறோமோ நம்ம போர்ட்ஃபோலியோவை நம்மளே டேமேஜ் பண்ணிப்போம். எக்ஸிட் பண்ணுறேன், திருப்பி பைபேக் பண்ணுறேன்னு சொல்லி நோண்டிகிட்டே இருப்போம். அது பண்ணாமல் இருந்தாலே போதும்.